ஹை சேலரி பேக்கேஜில் போகணும்னு எதிர்பார்க்குறேன். ஹை சேலரி பேக்கேஜ்னா எவ்வளோ? ஹை சேலரி பேக்கேஜ்னா 3 lakhs to 4 lakhs per annum. வேலை வாங்கிடுவாங்க நம்மளை வச்சு முழுசாக எல்லாத்தையும் உங்களை சக்கையாக பிடிச்சி வெளியே தூக்கி கசக்கி நாங்கள் இருப்போம், நீங்கள் நம்பணும், அவ்வளோதான். நீங்கள் மட்டும் தான் நம்பணும். நாங்கள் பிரச்சனையில் இருப்போம், எல்லாமே இருப்போம். அது மாதிரி நாங்களும் ஒரு வருஷம் வேலை வரும், நீங்கள் நம்புங்க. ஆனால் நாங்கள் இருக்க மாட்டோம். டிகிரி வச்சிருக்கேன், கஷ்டப்பட்டு 4 வருஷமாக படிச்சிருக்கேன், பாஸ் பண்ணிட்டு வந்திருக்கேன். ஒரு 3 லட்ச ரூபா வருஷத்துக்கு சம்பளம் கேட்டால் ஒரு மாதம் 25,000 30,000 தான். அது கொடுக்க முடியாது அவங்கனால. கொடுத்து பாருங்க எப்படி அவுட்புட் கொடுக்குறவனு மட்டும் நீங்கள் வாட்ச் பண்ணுங்க, அவ்வளோதான். ஒன்ஸ் நீங்கள் கொடுத்தா மட்டும் போதும். பெரிய இவங்க அப்படியே லேபர் வேலைக்கு கூப்பிட்டு போய் மூட்டை தூக்க விட்றாங்க. ஏன்னா அப்படி அவ்வளோதான். ஏன்னா நியாயமாக தானே இருக்குது, ஒன்றும் தப்புன்னு கிடையாது. இதில் என்ன உங்களுக்கு பிரச்சனைங்க? அப்போ இந்த மாதிரி ஒரு கம்பெனி வேலை கொடுக்காதா எங்களுக்கு? இப்போ வந்து கம்பெனிஸ்க்கெலாம் நான் பெட்டரான ஐடியா கொடுக்க முடியும் என்னால். இப்போ என்னன்னா, கம்பெனி யாரெல்லாம் வச்சுருக்கிறாங்களோ அவங்கெல்லாம் சார் இனிஷியலாக வந்து ஹை சேலரி பேக்கேஜில் போகணும்னு எதிர்பார்க்குறேன். ஹை சேலரி பேக்கேஜ்னா எவ்வளோ? ஹை சேலரி பேக்கேஜ்னா 3 lakhs to 4 lakhs per annum. 3 lakhsனா 30,000 எடுத்த உடனே 28,000 30,000 அந்த ரேஞ்சில் போகணும். ஓ, நீ கூட நைஸு. எல்லாருமே அந்த ரேஞ்சு தான் சொல்கிறாங்க. தப்பு இல்லையே. ஏன்னா கஷ்டப்பட்டு இன்ஜினியரிங் படித்தோம், இது கூட நாங்கள் ஆசைப்படக்கூடாதா? அது ஒரு தப்பா? அதுக்கான ஸ்கில் இருக்குமான்னு கேட்டால் டிகிரி வச்சிருக்கேன், அதுக்கு சம்பளம் தர மாட்டீங்களாப்பா? ஏன்னா அது அநியாய பண்ணுறீங்க. ஏன்டா நியாயமா பண்ணுங்கடா, அநியாயம் பண்ணாதீங்க. டிகிரி வச்சிருக்கேன், கஷ்டப்பட்டு 4 வருஷமா படிச்சிருக்கேன், பாஸ் பண்ணிட்டு வந்திருக்கேன். ஒரு 3 லட்ச ரூபா வருஷத்துக்கு சம்பளம் கேட்டால் ஒரு மாதம் 25,000 30,000 தான். அது கொடுக்க முடியாது அவங்கனால. இதுக்கு மேலே என்ன உங்களுக்கு ஸ்கில் வேணும்? அதைத்தான் நான் படிச்சு பாஸ் பண்ணி தான் வந்திருக்கேன். பாஸ் பண்ணால் வந்தால் கூட ஓகே, சம்பளம் கம்மியாக கொடுக்கலாம். பாஸ் பண்ணிக்கிறோம்ல, எங்களுக்கு ஏன் சம்பளம் கொடுக்க மாட்டீங்க? எல்லாம் என்ன பிரச்சனை உங்களுக்கு? நல்ல கேள்வி. அடுத்த கேள்வி சார், அந்த அளவுக்கு அவங்க ஸ்கில் எதிர்பார்க்கணும் சார். இப்போ உங்களுக்கு வேலைக்கு எடுக்கிறாங்க அப்படின்னா அவன் வந்து இப்போ உங்ககிட்ட இருந்து அவங்ககிட்ட ஏதாவது அவுட்புட் வந்துச்சுன்னா அவனால அது நீங்க கொடுத்து பாருங்க எப்படி அவுட்புட் கொடுக்கறவனு மட்டும் நீங்க வாட்ச் பண்ணுங்க, அவ்வளவுதான். ஒன்ஸ் நீங்க கொடுத்தா மட்டும் போதும். அப்புறம் தெரியுமில்ல அப்படி, அவ்வளவுதான். ஏதாவது வாய்ப்பு கொடுத்தா என்ன வேணா பண்ணுவோம் நாங்க. நீங்க ஒரு வாய்ப்பு கொடுக்க கூடாதா? கொடுத்து பாருங்க, நாங்க தான் பண்றோம்ல, அப்புறம் என்ன பண்றாங்க சார். ஆனா இப்போ ஒரு கம்பெனிக்கு அவன் எடுக்கிற மாதிரி இருந்ததுன்னா இப்போ மேக்ஸிமம் கம்பெனி என்ன கேட்குறாங்கன்னா அஷ்யூரிட்டி கேட்குறாங்க. ஐ மீன் அஷ்யூரிட்டி மீன்ஸ் நீ வந்தீங்கன்னா இப்போ இங்கே 1 வருஷம் ஒர்க் பண்ணுவியா? நம்பிக்கை சார். நம்பிக்கை தான் வாழ்க்கை, வாழ்க்கை தான் நம்பிக்கை. நம்பிக்கை தான் சார் வாழ்க்கை. அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. நாளைக்கு விடியும் நடந்துதான் இன்னைக்கு நைட்டே தூங்க போறோம். அது மாதிரி நாங்களும் 1 வருஷம் வேலை வரும், நீங்க நம்புங்க. ஆனா நாங்க இருக்க மாட்டோம். ஏன்னா நாளைக்கே வேற கம்பெனியில் நிறைய சம்பளம் கொடுத்துட்டு அங்கே போய்த்தானே ஆகணும்னாங்க. நாங்கள் இருக்க மாட்டோம். தட் இஸ் நாட் அவர் பாலிசி. யூனோ, நாங்கள் இருப்போம், நீங்கள் நம்பணும், அவ்வளோதான். நீங்கள் மட்டும் தான் நம்பணும். நாங்கள் பிரச்சனையில் இருப்போம், எல்லாமே இருப்போம். அதை அவங்க எதிர்பார்க்குறாங்க சார். இப்போ பாண்டு கிண்டு நீங்கள் போட்டுக்கிட்டா உங்களுக்கு ஓகேவா? பாண்டுக்கு ஒத்துக்க மாட்டேங்கிறானுங்க, அதுதான் பிரச்சனை. கேண்டிடேட் ஒத்துக்க மாட்டாங்களா? ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. 25,000 3 லட்ச ரூபா வருஷத்துக்கு சம்பளம்னா ஏன் ஒத்துக்க மாட்டீங்க? பாண்டு கொடுத்தா அதுக்கு டக்குன்னு அவங்க நிறைய அந்த மாதிரி வேலை வாங்கிடுவாங்க நம்மளை வச்சு முழுசாக எல்லாத்தையும் உங்களை சக்கையாக பிடிச்சி வெளியே தூக்கி கசக்கி பெரிய இவங்க அப்படியே லேபர் வேலைக்கு கூப்பிட்டு போய் மூட்டை தூக்க விட்றாங்க. ஏன்னா கம்பெனிக்குள்ள இன்ஜினியராக வேலை வாங்க போகிறோம். அதில் என்ன போய் இவங்க ஒரே ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது சார், பயங்கரமாக ஒர்க் வாங்கிடுவாங்க சார். இதெல்லாம் எங்கேருந்து இவங்க கண்டுபிடிக்கிறாங்க? இந்த ஸ்ட்ரெஸ்ஸுங்கிற வார்த்தையை எங்கேருந்து வந்துச்சு எனக்கு தெரியல. சொன்ன வேலையை செஞ்சு முடிக்கிறதா வேலையை, அதுவே ஸ்ட்ரெஸ்ன்னு சொன்னால் என்ன பண்ணுறது? வேற என்ன தான் எதிர்பார்க்குறாங்க? சம்பளம் எதிர்பார்க்குறாங்க. வேற ஷிஃப்ட்டு, அது ஒன்று ரொட்டேஷனல் ஷிஃப்ட் இருக்கக்கூடாது. ரொட்டேஷனல் ஷிஃப்ட் இருக்கக்கூடாது. எப்படி அப்படின்னா என்ன டைம்? டே ஷிஃப்ட் மட்டும் தான் போவோம். பகலில் மட்டும் தான் போவோம். நைட்ல எங்க போவீங்க? 9 to 5 சார். 9 to 5. அதுவும் அந்த டே ஷிஃப்ட்னால சம் டைமிங் இருக்கு. நீங்க காலையில ஒரு 7 to 4லாம் வச்சா நாங்க வர மாட்டோம். 9 to 5 9 to 5 தான் இருக்கணும். அது கவர்மெண்ட்ல 9 to 5 தானே ஜாப். அது இப்போ கவர்மெண்ட்ல இருந்து அதுவே கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகுதுன்னு சொன்னாங்க. அதெல்லாம் சொல்லக்கூடாது. ஏன் சொல்றடி? அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. சரி, ஓகே. அப்போ இவங்கெல்லாம் மெக்கானிக்கல் படிச்சது ஆகாதா? வேஸ்டா? 95 ஜாப் யாருக்குமே கிடையாது. நம்ம இன்ஸ்டியூட்லயுமே 95 ஜாப் கொடுக்கறது இல்லையே. அப்போ எந்த கம்பெனிலுமே 95 ஜாப்னு கரெக்டாக இருக்காது. வீட்டில் இருக்கணும். பயப்பிடிச்சிட்டான். எல்லாம் டெக்னாலஜி. அது ரைட். அப்போ இதனால தான் பசங்க வேலைக்கு போகாததுக்கு காரணம் என்னன்னா, கரெக்டாக 9 to 5 எனக்கு ஜாப் கிடைக்கல, அதனால தான் வேலைக்கு போகல. வேற என்ன எதிர்பார்க்குறீங்க? எதிர்பார்க்குறாங்க 9 to 5 breaks. சாட்டர்டே சண்டே லீவ். ஓ, சாட்டர்டே சண்டே லீவ். சாட்டர்டே சண்டே லீவ் ப்ளஸ் 9 to 5 ஜாப். அதுல பிரேக். காலையில் 9 மணிக்கு வர வேண்டியது ஈட்டியை இழுத்து விடுத்தபடி செவரோட பள்ளி மேல் ஒட்டிக்கொள்வது. காலையில் 9:10 வேலைக்கு வருவது, ஈட்டியை நீட்டி பிடித்தபடி சுவரோடு சுவராக பள்ளியை போல் ஒட்டி இருந்துவிட்டு மாலை 5 மணி ஆனவுடன் வீட்டுக்கு ஓடி விடுவது. இடையில் 1 மணி நேரம் உணவு விடுமுறை வேறு.
ஐந்தறிவு ஜீவன் போல் உங்களுக்கெல்லாம் ஒரு வாழ்க்கை. கேட்டால் அரசாங்க உத்தியோகம் என்று வெளியே பீத்திக் கொள்வது. அல்லக்கை முண்டமே, ஒழுங்காய் வேலை பார்ப்பவர்கள் கூட உன்னை பார்த்து கெட்டு விடுவார்கள். இன்னொன்னு என்னன்னா வந்து எங்களோட ஜாப் கொஞ்சம் ஒரு டெஸ்க் ஜாப் மாதிரி இருக்கணும். அது இல்லாம நம்ம போய் ஃபீல்டு பாக்குற மாதிரி கொஞ்சம் நீட்டா ட்ரெஸ். யூ மீன் நீங்க ஒரு இன்ஜினியரா வேலைக்கு போகணும்னு ஆசைப்படுறீங்களா? அதுக்கு முதல்ல நீங்க இன்ஜினியரா இருக்கணும்ல. நீங்க இன்ஜினியர் ஆகிறதால இங்க கேள்வியே. ஏன்னா இன்ஜினியர் மாதிரி நீங்க சொல்றது எல்லாமே ஓகே. சாட்டர்டே சண்டே எனக்கு லீவு வேணும், அவன் 9 to 5 தான் ஜாப் பார்ப்பேன், அதெல்லாம் ஓகே தான். ஏன்னா நியாயமாக தானே இருக்குது, ஒன்றும் தப்புன்னு கிடையாது. இதில் என்ன உங்களுக்கு பிரச்சனைங்க? அப்போ இந்த மாதிரி ஒரு கம்பெனி வேலை கொடுக்காதா எங்களுக்கு? சரி, நான் வேலைக்கு லீவ் கிடைக்கணும்னு நாங்கள் ஆசைப்படக்கூடாதா? அது தப்பா? தப்புன்னு சொல்ல வரல சார். இப்போ எடுத்த உடனே சனி ஞாயிறு லீவுனா அப்போ நீ வந்து எதுக்கு தான் எஃபர்ட் போடுவ? நாங்கள் படித்து முடிச்சதே ஒரு மிகப்பெரிய எஃபர்ட்டு தாங்கய்யா. நீங்கள் என்ன இதுக்கு மேலே வேறு எதுக்கு எஃபர்ட் போட முடியும்? இப்போ நாங்களாம் கல்யாணமே போகிறோம் அப்படின்னு ஒரு பொண்ணெல்லாம் பார்க்குறோம் அப்படின்னா ஒரு பொண்ணெல்லாம் நேரில் போய் பார்க்க மாட்டோம். நாங்கள் ஃபோன்லேயே பேசுவோம், ஃபோன்லேயே ஓகேன்னா ஃபோன்லேயே கல்யாணமே பண்ணிவிடுவோம். ஏன்னா இங்கேருந்து நேரில் போனால் அது டயர்ட் ஆகும், ட்ராவல், அலைச்சல், அதெல்லாம் நம்மளுக்கு செட் ஆகாது. கல்யாணமும் ஆன்லைன்லேயே பண்ணிடுவோம். போகலாம் ஏதாவது நல்ல ஃபோட்டோலேயே பார்ப்போம், ஃபோட்டோலேயே கல்யாணம் பண்ணிக்கிறோம். ரொம்ப எஃபர்ட்லெஸ்ஸாக நாங்கள் அதவே செய்யும்போது ஒரு வேலைக்கு எஃபர்ட் போட சொல்கிறீங்களே, எங்களை பார்த்தா பாவமா இல்லையா உங்களுக்கு? நாங்களே பாவம், போர் பாய்ஸ். எஃபோர்ட் மட்டும் போட சொல்லாதீங்க. வேறு என்ன உங்களுக்கு பிரச்சனை இருக்குது? வேறு என்ன பசங்க எதிர்பார்க்குறாங்க? சார் வேற ஏன்னா அவங்க எதிர்பார்க்கலாம் நியாயமாக தான் இருக்குது. எனக்கு இப்போ ஃபாரின் போகணுன்னு நிறைய பேர் வராங்க சார். ஃபாரின் போகிறோன்னு வராங்க, பட் அவங்களுக்கு அது ரிலேட்டடாக எக்ஸ்போசர் ஐடியா எதுவுமே இருக்க மாட்டேது. மேக்ஸிமம் ஃபாரின்ல வந்து எடுக்கிறப்போ எக்ஸ்பீரியன்ஸ் தான் எடுக்கிறாங்க. பட் இவங்க ஃப்ரெஷராக வந்துட்டு அதே மைண்ட் செட்டில் நான் போயே ஆகணும் அப்படின்ற மாதிரி இருக்காங்க. இங்கே வேலை செஞ்சுட்டு அங்கே போகணுன்ற எண்ணம் உங்களுக்கு வராது. அது ஆக்சுவலாக அது அவேர்னஸ் பிரச்சனை தான், அது பிரச்சனை கிடையாது. அது பசங்களுக்கு அவேர்னஸ் கொடுத்துட்டோன்னு அவங்களும் தெரிஞ்சுக்குவாங்க. ஏன்னா சில ஓப்பனிங்லாம் இப்போ ஃப்ரெஷருக்கே வரும். இப்போ நாங்கள் ஒரு ஜாப் ஓப்பனிங் கூட இப்போ கூட பார்த்தா சவுதி, இது கோயம்புத்தூரில் இன்டர்வியூ நடக்குது 14ஆம் தேதி. அது வந்து ஃப்ரெஷராக இருந்தாலும் பரவாயில்ல, அக்செப்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. கம்பெனி ஓகேன்னு சொல்லிட்டு கிளைண்ட் இன்டர்வியூ தான் நான் டேரெக்டாக. அப்போ அது சம்மந்தமாக ஏதாவது டீட்டெயில் தனி வீடியோவாக நம்ம ஒன்று போட்டு வைக்க வேண்டியது இருக்கும். அதை நம்ம போட்டுக்குவோம். அந்த மாதிரி சில ஓப்பனிங்ஸ்லாம் வருது. பட் ஜென்ரலாக வந்து இது எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் தான் வருங்கிறத அவேர்னஸ் கொடுத்தா போதும் பசங்களுக்கு. ஓகே, வேற என்ன எதிர்பார்க்குறாங்க பசங்க? சார் கம்பெனி சைட்லேருந்து ஏதோ ஒரு பெனிஃபிட்ஸ் கம்பல்சரி அவங்களுக்கு வேணும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. பெனிஃபிட்ஸ்னா எப்படி? பெனிஃபிட்ஸ்னா சம்பளம் கொடுக்க வேண்டாமா? சம்பளமும் வேணுமா? சம்பளமும் கொடுத்து தங்கறதுக்கு இடமும் கொடுத்து சாப்பாடும் கொடுத்து அப்புறம் பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சு அப்புறம் வளகாப்பெல்லாம் நீங்க பாத்துக்குவீங்களா? அந்த வேலை நாங்க வளகாப்புக்கெல்லாம் தேவையானதெல்லாம் நீங்க செஞ்சுக்கிறீங்க, பரவாயில்லையா? காசு நீங்க அந்த சம்பளம் 35 ஆக்கிட்டீங்கன்னா நமக்கு இப்போ ஒரு மேரேஜ் ஆயிடுச்சு அப்படின்னா எங்களுக்கு 28 கொடுத்துட்டீங்கன்னா 35 மாத்திடுங்க. தம்பி எனக்கு புரியல, நான் உங்களுக்கு கம்பெனி கொடுக்கறது வேலை கொடுக்குற கம்பெனியா இல்ல உங்க சொந்தக்காரனா? சொந்தக்காரனா அது வீட்டில் கேட்குற மாதிரி, அம்மா இப்போ நான் வந்து நான் மட்டும் இருக்கிறேன், எனக்கு இவ்வளோ செலவு கொடுக்குறீங்க, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பொண்டாட்டி வந்து செலவுக்கு சேர்த்து கொடுங்க அப்படின்னு கேட்டா, நீ வேலை செஞ்சா நீ நல்லா சம்பாரி, நீ எங்கிட்ட காசு கேட்குறீங்க? தங்குறதுக்கு இடம், தூங்குறதுக்கு இடம், சாப்பிட்றதுக்கு சாப்பாடு எல்லாமே. ஃபோன் எதுவும் கேட்பீங்களா? இல்லை அதெல்லாம் அவனுங்க வச்சிருக்கானுங்க சார். இல்லை ஃபோனு அது பில்லு எல்லாம் பே பண்ணுறது, ரீஎம்பர்ஸ்மெண்ட் அந்த மாதிரிலாம் எதுவும் ஆப்ஷன் இல்லையா? அது வேற ஏதாவது வண்டி, கார் வசதிகள், பைக் வசதிகள், வேற இந்த டிரான்ஸ்போர்ட்? ஓகே, நீங்க எந்த ஊர்ல இருப்பீங்க? ஈரோடுல இருந்து கோயம்புத்தூருக்கு டெய்லி வேலைக்கு வந்துட்டு போறதுக்கு நாங்க வந்து பஸ் வாங்கி விடணுமா? ஓ ரூம், ஆமா ஆமா பாவம், ஏன்னா சிரமமா இருக்கும்ல அங்க இருந்து நடந்து வந்து. நான் என்ன பண்றேன், உங்களுக்கு ஒரு மிஷின் பக்கத்துல ஒரு படுக்கையை போட்டு வச்சிடறேன், அங்கேயே படுத்துக்குங்க, எந்திரிச்சோடனே அப்படியே வேலை செஞ்சுக்கலாம், நடந்தே போக வேண்டாம். இதுல வந்து பசங்களும் ஒரு 5 பேருக்கு மேல இருக்க கூடாது சார் ரூம்ல. அந்த மாதிரி நல்லா இருக்குன்னா ஒரு 5 பேர் அதுல இருக்க கூடாதுன்னா புரியல. ரூமுமே வந்து இப்போ சேர்ந்து இருக்க கூடாது, ஷேரிங் இருக்க கூடாது, தனியா தான். தம்பி தனியா இருந்தா இப்ப ஜெயிலு தம்பி, ஜெயிலுக்குள்ள கம்பி எல்லாம் போட்டு தனித்தனியா ரூம் கட்டிட்டு இருப்பாங்கல்ல ஜெயிலு. அப்படியே அவங்க கேக்குறாங்க, ரூம் வந்து சேர்ந்து இருக்க கூடாது, அதே மாதிரி நீட்டா இல்லைன்னாலும் போக மாட்டாங்க, தனியா தான் வேணும், நீட்டாவும் இருக்கணும். தம்பி எந்த உலகத்துல இருக்காங்க எல்லாரும்? ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்கிற மாதிரிலாம் அந்த படத்துலலாம் வர தெரியுமா? படத்துலலாம் இன்ஜினியர் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணால் தனி ரூம் கொடுத்துருவாங்க எல்லாம், அந்த மாதிரி எதிர்பார்க்குறாங்க. சரி தம்பி தப்பு கிடையாது, ஆசைப்படுங்க, கம்பெனியும் ஆசைப்படுதில்ல, ஒரு இன்ஜினியர் மாதிரி வாங்கலாம் அப்படின்னு. இன்னைக்கு இன்டர்வியூ வர்றவங்க எவனும் ப்ராப்பரான ப்ரொஃபஷனல் அட்டையரில் வர்றாங்கன்னா வரல, ரெசியூம் ப்ராப்பராக எடுத்து வாங்கினா வரல, ரெசியூம் போட்டுருக்கிற பாதி விஷயம் தெரியாது. ரெசியூம் நீ ரெடி பண்ணியான்னு கேட்டால் இல்லை, ChatGPT தான் ரெடி பண்ணியிருக்கோம். சரி அதுலேயும் இது சரி, பேசிக்காக மெக்கானிக்கல் தேவையான ஏதாவது ஸ்கில்லு நாலேஜ் இருக்குமா? பேசிக்கான நாலேஜ், எது ஸ்கில்லாம் வேண்டாம், பேசிக்கான நாலேஜ் இருக்குமான்னு கேட்டால் இல்லை, ஒன்றும் தெரியாத மண்ணு. இதுவுமே உங்கள்கிட்ட இல்லாமல் நீ கேட்கறது மட்டும் கம்பெனி தரணும்னு சொல்றது நியாயமே கிடையாதுங்க ஐயா. அதனால இது எங்களுக்கு சந்தேகம் இருக்கு, நீங்க நாலேஜ் இல்லைன்னு சொல்லுங்க, நாங்கள் ஏற்றுக்கிறோம்.
நாங்க ட்ரெஸ் என்ன போடணும்னு நீங்க சொல்றீங்க, எங்களுக்கு ட்ரெஸ் போட உரிமை கூட இல்லையா? இது வேற இருக்குதா? ட்ரெஸ் கூட நீங்க தான் சூஸ் பண்ணுமா? நான் உங்களுக்கு வேலைக்கு வரவே தம்பி நான் என்ன சொல்றேன், நீ ஒரு டவுசரை போட்டுக்குங்க சரியா, நல்லா டவுசர் போட்டு பெர்மடாஸ்ல இந்த டவுசர்ல இருந்து பாக்ஸர் டவுசர் இருக்குதுல்ல அதை போட்டுக்குங்க. மேல இந்த கை இல்லாம ஸ்லீவ்லெஸ் டிஷர்ட் போட்டு போவீங்களா ஜிம்முக்கு எல்லாம் போறதுக்கு, அந்த டிஷர்ட் போட்டுக்குங்க. ஃபவுண்டரிக்குள்ள தான் உங்களுக்கு வேலை இருக்கும் சரியா, ஃபவுண்டரி வழியா போவீங்க. சும்மா அப்படியே ஃபர்னஸ் வழியா அப்படியே ரவுண்ட் மட்டும் அப்படி போயிட்டு விடுவாங்க, அருமையா இருக்கும். குழந்தையே வரக்காது, வெந்து போயிடும் எல்லாமே சரியா. ஃபவுண்டரியில போடுறவங்களுக்கு யூனிஃபார்ம் வைங்க, எங்களுக்கே ட்ரெஸ். ஐயா நீங்களும் ஒரு இன்ஜினியரா வேலை பார்க்குறீங்க, ஃபவுண்டரியில் நடக்குது நீங்க போய் பார்க்க வேண்டியது இருக்கும். அந்த வழியா தான் உங்க ரூம் கேபினுக்குள்ள நீங்க போக முடியும். அப்படி ஒரு யூனிஃபார்ம் போட்டுப்போம், போறப்ப டவுசர் போறப்ப பேண்ட் போட்டு அங்கே போய் அவுத்துக்குவீங்களா? எனக்கு புரியல. ஏன்னா ஒரு ட்ரெஸ் ஒரு கம்பெனி எனக்கு இது வேணும்ப்பா, நீ கேட்கறீல உனக்கு சம்பளம் வேணும் இது வேணும் அது வேணும்னு வச்சுக்கோ, அதே மாதிரி எனக்கும் உனக்கு சம்பளம் கொடுக்கணுமா, எனக்கு இதெல்லாம் வேணும், இதெல்லாம் நீ வச்சிருக்கிறியா? ஓகே, நாங்க எதுவுமே நாலேஜ் இல்லாம இப்ப வரோம். நாங்க எதுவுமே இல்ல, நாலேஜ் எல்லாம் வராது, எக்ஸிட் போயிருங்க, அப்படியே ஓடி போயிருங்க. நாலேஜ் இல்லாம நீங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு வச்சு நான் என்ன செய்முறை செய்யணுமா, வா இதெல்லாம் சொல்லி கொடு, இதெல்லாம் படி, இதெல்லாம் அப்படி பண்ணி எல்லாத்தையும் நான் சொல்லணும். சார் நீங்க உங்களோட ப்ராடக்ட் என்னென்ன தயாரிக்கீங்களோ அது தவிர ஒரு 2 மாசம் எங்களுக்கு இது பண்ணி கொடுத்தீங்கன்னா போதும். அதுக்கு அந்த 2 மாசம் சம்பளம் தேவையில்லை. அப்படி இல்ல சார், நாங்க வெளுத்து விடுவேன். கஷ்டப்பட்டு உனக்கு கம்பெனி உட்காந்து எல்லாத்தையும் சொல்லி கொடுக்குமா, சொல்லி கொடுத்துட்டு சம்பளமும் கம்பெனியா கொடுக்குமா, அது 2 மாசத்துக்கு நான் பண்ணுவேனாமா, அதுக்கப்புறமா அவன் எங்கிட்டே வேலை செஞ்சு திருப்பி எங்கிட்ட காசு இல்ல நியாயமா பேசுங்க கொஞ்சமாவது. பாதி சம்பளம் கொடுத்துட்டீங்கன்னா கூட எங்களுக்கு போதும் சார் அந்த 2 மாசத்துக்கு. இப்ப சொன்னியது லாஜிக். இப்படி யாராவது ஒரு பையன் வேலைக்கு ரெடியா இருக்கா சொல்லு. இருக்காங்க பசங்க, அதெல்லாம் நிறைய 2 மாசம் நான் பாதி சம்பளம் விச் மீன்ஸ் உனக்கு 18,000 சம்பளம் நான் ஃபிக்ஸ் பண்ணேன்னா 9,000 2 மாசம் சம்பளம் தருவேன். நீ வந்து வேலையை கத்துக்கிட்டதுக்கு அப்புறமா 2 மாசம் கழிச்சு உனக்கு 18,000 சம்பளம் தர்றேன். 18,000 வர மாட்டோம் சார். நீங்க 50,000 சம்பளம் கொடுங்க, மாசத்துக்கு 25,000 அந்த பாதி கொடுத்தீங்க. அடே பேஜில போமா இலே 50,000 சம்பளம் தரமாடா ஐயா புரியல. 25,000 வெயிட் வேணும். அது எப்படி 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 வேணா பிடிச்சுக்கலாம். ஆடா பாவிங்களா. மாத்திக்கங்க. நான் என்ன சொல்றேன், நான் இப்போ வந்து கம்பெனிஸ்க்குலாம் நான் பெட்டரான ஐடியா கொடுக்க முடியும் என்னால். இப்போ என்னன்னா கம்பெனி யாரெல்லாம் வச்சிருக்கிறாங்களோ அவங்கெல்லாம் கம்பெனியை மூடிட்டு இன்னொரு கம்பெனிக்கு வேலைக்கு போயிடுங்க. ஏன்னா அது பெட்டரான ஆப்ஷனா இருக்கு சரியா. ஏன்னா அதுல வர தலைவலி ப்ராஃபிட் இதையெல்லாம் கணக்கு போடும்போது வேலைக்கு போகிறது ஜாலியா இருக்குது. ஏன்னா சாட்டர்டே சண்டே லீவு. ஆனால் ஒரு கம்பெனி வச்சிருக்கிறவங்க சாட்டர்டே சண்டே மட்டும் இல்லை, எந்த நாளுமே லீவ் போட முடியாது. எல்லா நாளும் ஃபோன் இருக்கும், எல்லா நாளும் ஃபோன் வரும். பரவாயில்லையே, இன்ஜினியர்ஸ்லாம் நல்ல எதிர்பார்ப்புகளோட நல்ல திறமையான இன்ஜினியர்ஸ்லாம் இருக்கிறாங்க. உங்களுக்கு எல்லாத்துக்கும் நல்லபடியாக வேலை கிடைக்கிறதுக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி. ரைட் ஆல்